வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்? பாசிப்பருப்பு குழம்பு தானுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்போம். இன்றைக்கி நான் எப்படி வைக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி என் கை அளவில் ஒரு 2.5 கை அளவு எடுத்துக்கிட்டுங்க பருப்பு. இப்போது ஃபஸ்ட்டு அதை பருப்பை கழுவி நல்லா வச்சிடலாங்க. இப்போது தண்ணி அடுப்பில் வச்சு நல்லா சுடுதண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த பருப்பை ஆட் பண்ணிக்கிறோங்க. பருப்பை ஆட் பண்ணிவிட்டு கடலெலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. அதிகமாக பொங்கி வராதுக்காக தான் கொஞ்சம் மஞ்சத்தூளுங்க, இந்த குழம்புக்கு ஏற்ப மஞ்சத்தூளுங்க எல்லாம் போட்டு ஒரு கலக்கி விட்டுறலாங்க. இனி அது கொதிச்சு வரட்டுங்க. கொதிச்சு பருப்பு வெந்து வரட்டுங்க. இதுக்கு அதிகமாக எந்த பொருளுமே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேங்க. கத்திரிக்காய், பீக்கங்காய் போடலாங்க. பீக்கங்காய் போட்டாலும் சூப்பராக இருக்குங்க. கத்திரிக்காய் பீக்கங்காய் ரெண்டையும் சேர போடலாங்க. பீக்கங்காய் இல்லைன்னா கத்திரிக்காய் மட்டும் போதுங்க. நான் தக்காளி ஒன்று போடுவேன், சிலர் தக்காளி போட மாட்டாங்க. நான் தக்காளி போடுவேனுங்க. குழம்பு ரெடியானதுக்கப்புறம் அப்புறம் வடகம் போட்டு தாளிச்சுக்கிறது தானுங்க. ரொம்ப சிம்பிளுங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் பருப்பு வெந்துருச்சுங்க. இப்போ பருப்பு வெந்துடுதுங்க. வாங்க இப்போ கத்திரிக்காயை நம்ம போட்டுடலாம். கத்திரிக்காய் பார்த்துக்குங்க, சொத்தை இல்லாமல் எடுத்து இந்த பொடி பொடியாக சன்னமாக பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 6 கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேனுங்க. கத்திரிக்காய் ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாங்க. இதுக்கு ஏன் நம்ம தண்ணி மேலே வைக்கிறோம்னா, இப்படி பருப்பு இருந்துன்னா பச்சை தண்ணியை ஊற்றும் போது டேஸ்ட்டு போயிருங்க. அது நல்லா இருக்காது, சல்லுன்னு ஓன மாதிரி ஆயிருங்க. அதனால தான் பாத்திரத்து மேலே இன்னொரு பாத்திரம் வச்சு நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறதுங்கிறது இப்படி தண்ணி பத்தாமல் போகும்போது சுடுதண்ணியாக ஊற்றிக்கலாம் அப்படிங்கிறக்காகத்தானுங்க மெயின் ஒரு ரீசன். இப்போ தக்காளியும் போட்டாச்சுங்க. சின்ன பழமாக குட்டி பழமாங்க. உப்பு போட்டுக்கலாங்க, அந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இப்போது குழம்பு மிளகு வடி தானுங்க. நான் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேனுங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு எப்போ போட்டுக்கங்க. குழம்பு மிளகு பொடி தானுங்க, வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகு பொடி தானுங்க. போட்டு எல்லாம் ஒரு கலக்கி விட்டு வெந்து வர விட்டுறலாங்க. பாருங்கள், நல்லா வெந்து கொதிச்சு வருதுங்க. கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. இன்னுமே கொஞ்சம் பருப்பு தண்ணியும் கலந்து வரட்டு. பார்த்திங்களா, அப்படியே இருந்ததுக்கு இப்போவும் வித்தியாசம் வேறுபட்டுருச்சுங்களா? அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கத்திரிக்காய் வெந்துருச்சுங்க, தக்காளியும் வெந்துருச்சு, கரைஞ்சிடுதுங்க, எல்லாமே இதாகிடுச்சுங்க. ரொம்பவும் தண்ணி எடுத்துடாதீங்க, அதுக்காக ரொம்பவும் கல்லை எடுத்துடாதீங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம குழம்பு இறக்கி வச்சிடலாங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாங்களா? அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டுங்க. இது வடகங்க. வடகம் நான் பெருசாக இருக்கிறது நல்லா நான் பொடி பொடியாக நுணுக்கி உடச்சி வச்சுக்கிறேங்க. உடச்சி இப்போ போட்டு எல்லாம் வறுத்து விட்டுறலாங்க எண்ணெயில். இந்த இடத்துல வர மணம் தானுங்க அந்த குழம்புக்கு ஒரு ஹைலைட்டு. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலைங்க, ஒரு பச்சை மிளகா போடலாங்க. பச்சை மிளகா போடும்போது அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க குழம்புக்கு. ஸோ இந்த இடத்துல கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சிடலாங்க. இது நல்லா அந்த வடகம் நல்லா மணம் வறுத்து வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றி ஒரு கொதி விட்டுறலாங்க. ஒரு கொதி விட்டு கொஞ்சம் ஒரு சலசலன்னு ஒரு கொதி விட்டு எடுத்தாவே போதுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.